சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து கர்நாடக மாநில எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம். 50க்கும் மேற்பட்டோர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தமிழ்நாடு கர்நாடக எல்லை பகுதியான அத்திப்பள்ளியில் கன்னட செலவாளி கட்சியினர் தலைவர் வாட்டல் நாகராஜ் மற்றும் கன்னட ஜாகிருத வேதிக்க அமைப்பின் மாநில தலைவர் மஞ்சுநாத் தேவா ஆகியோர் தலைமையில் சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எரிவாயு சிலிண்டர்களை வைத்து கன்னட அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வாட்டல் நாகராஜ் சமையல் செய்யும் பாத்திரத்தை கரண்டியால் அடித்து போராட்டம் நடத்தினார். இந்த போராட்டத்தில் அமெரிக்கா, ஈரான் போர் காரணமாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விலை, பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துள்ளது. சமையல் எரிவாயு கிடைக்காமல் பெங்களூருவில் ஓட்டல் உரிமையாளர்கள், பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றார்கள். எனவே அரசாங்கம் சமையல் எரிவாயு மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் தரம் மிகவும் குறைந்த மாணவர்களின் வருகை குறைந்துள்ளது. ஆயிரக்கணக்கான அரசு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. எனவே கர்நாடக அரசாங்கம் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். கன்னட மொழியை புறக்கணிக்க கூடாது எனவும் கோஷம் எழுப்பி அவர்கள் தாங்கள் இந்தி மொழி வேண்டாம் எனவும் கோஷங்கள் எழுப்பினார். இந்த போராட்டத்தை தொடர்ந்து மாநில எல்லையில் நோக்கி சென்ற வாட்டல் நாகராஜ், மஞ்சுநாத் தேவா உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் கர்நாடக மாநில போலீசார் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.